ஹாய் ஹலோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்? ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ட்ரோக் மெடிக்கல் டைம்ல என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சிவிஏ, அதாவது செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரோக் எப்படி வருதுன்னா, பிரெயினில் வந்து பல கோடி நியூரான்ஸ் இருக்கு. அந்த நியூரான்ஸ்க்குலாம் வந்து ஆக்சிஜன் அண்ட் குளுக்கோஸ் சப்ளை பண்ணுறது பிளட் வெசல்ஸ் தான். அந்த பிளட் வெசல்ஸில் கிளாட் ஃபார்ம் ஆகுறதுனாலையோ இல்லை வந்து அந்த பிளட் வெசல்ஸை பர்ஸ்ட் ஆகி வெடிச்சு ரத்தம் கசிறதுனாலையோ தான் வந்து ஸ்ட்ரோக் வருது. ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸில் இருக்குது: இஸ்கெமிக் ஸ்ட்ரோக் அண்ட் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினில் இருக்க பிளட் வெசலில் கிளாட் ஃபார்ம் ஆகிறதா வந்து இஸ்கெமிக் ஸ்ட்ரோக். ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினில் இருக்க பிளட் வெசலில் டேமேஜ் ஆகி அந்த இடத்துல பிளட் லீக் ஆகிறதா வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னு சொல்கிறோம். ஸ்ட்ரோக் வர மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஹை கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அன்ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்றது. ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா, பேஷண்ட்டுக்கு சடன் பேலன்ஸ் லாஸ் ஆகும், அவங்களால நிற்கவோ இல்லை நடக்கவும் முடியாது, கண் பார்வை திறன் குறையும், டீவியேஷன் ஆஃப் மவுத் இருக்கும், டிஃபிகல்ட் டு ஸ்பீக்கிங், டிஃபிகல்ட் டு ஸ்வாலோயிங், அப்பர் அண்ட் லோவர் லிம்ஸில் வீக்னஸ் ஆர் நம்னஸாக இருக்கும். இந்த சிம்டம்ஸ்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு டைம் நோட் பண்ணிட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுங்க. ஏன் சிம்டம் ஸ்டார்ட் ஆன டைம் நோட் பண்ண சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக்கில் வந்து விண்டோ பீரியட்னு ஒன்று இருக்குது. அதாவது 4 to 5 hours தான் விண்டோ பீரியட். இதுக்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டீங்கன்னா வந்து க்யூர் பண்ண சான்ஸ் இருக்குது. என்ன பண்ணாங்கன்னா, சிடிஆர், எம்ஆர்ஐ பிரெயின் எடுப்பாங்க. எடுத்து பார்த்து என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்குன்னு பார்ப்பாங்க. இஸ்கெமிக் ஸ்ட்ரோக் ஆர் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னு பார்ப்பாங்க. இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்காக இருந்தால் உடனடியே மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது த்ரோம்போலைசிஸ் மெடிசன், அந்த கிளாட்டை உடைக்கிற மெடிசன் ஸ்டார்ட் பண்ணி அந்த கிளாட்டை உடைப்பாங்க. இல்லைனா வந்து த்ரோம்பெக்டமி பண்ணுவாங்க. சப்போஸ் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்காக இருந்தால் ஆப்ரேஷன் தேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் பேஷண்ட்டுக்கு இருந்துச்சுன்னா வாய் வழியாக எதுவும் கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களால முழுங்க முடியாது. முழுங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மசில் அண்ட் நர்வ்லாம் டேமேஜ் ஆகிருக்கும் ஸ்ட்ரோக்னால. சப்போஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது லங்ஸுக்குள்ளே போயிட்டு ஆஸ்பிரேஷன் ஆகி ஆஸ்பிரேஷன் நிமோனியா ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ டாக்டர் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் எதுவும் கொடுக்காதீங்க. டாக்டர் வந்து ஸ்வாலோ டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது பேஷண்ட்டால் முழுங்க முடியுதா முழுங்க முடியலையா அப்படின்னு பார்ப்பாங்க. முழுங்க முடிஞ்சால் வந்து வாய் வழியாக கொடுப்பாங்க. அப்படி முழுங்க முடியலைன்னா வந்து ரயில்ஸ் டியூப் போட்டு ரயில்ஸ் டியூப் மூலியமாக கொடுப்பாங்க. ஸ்ட்ரோக் வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக் வரதுக்கு மெயின் ரீசனே வந்து ஹைப்பர் டென்ஷன், ஹை கொலஸ்ட்ரால் அண்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா மந்த்லி வந்து செக் பண்ணுங்கள் எல்லாம் நார்மலாக இருக்காங்க. ஸ்மோக்கிங், ஆல்கஹால்லாம் இருந்தால் ஸ்டாப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.